அப்படி எல்லாரும் காத்திருந்த ஜனநாயகன் படம் போய் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. படத்தை பத்தி உண்மையதான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எடுத்த வாக்குல சொல்லணும்னா இந்த படம் 25% அரசியல், 75% வேஸ்ட் ஆஃப் மணி. இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா கண்டிப்பா விஜய்க்கு கொஞ்சம் ஓட் அதிகமா விழுந்திருக்கும். அதுக்கு இருக்கிற டைலாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி படத்தை ரசிக்கிறதுக்கும் காசு கொடுத்து பார்க்கறதுக்கும் எதுவுமே கிடையாது. ஓடிடியில வரும்ப பார்த்தா உங்க காசு மிஞ்சும். இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, தளபதி நடிச்ச முதல் படம் நாளைய தீர்ப்பும் ஃபெயில், தளபதியோட கடைசி படம் ஜனநாயகனும் ஃபெயில். ஃபெயில் அப்படின்னா படம் உட்காந்து பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் எந்த படத்துக்குமே தேவையில்லைன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஆனா அதுல வர்ற நிறைய தளபதியோட டைலாக்ஸை அவர் ப்ரூவ் பண்ணி இனிமாவது இந்த நாட்டை கரெக்டா காப்பாத்திட்டாருன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. படத்தோட வெற்றி முக்கியம் இல்லை, அவர் ஜெயிச்சு பண்ண வேண்டிய காரியங்களோட வெற்றி தான் மக்களுக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். படம் போகட்டும், ஆட்சி மலரட்டும். இந்த படத்துல எப்போ போலீஸ் கையில லத்திக்கு பதிலாக கத்திய கொடுத்தாங்கன்னு தெரியல, கத்தி வச்சே சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? இந்த படத்துல இருக்கிற ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்க போறது நம்ம பாலையா அவரோட படத்தை ரீமேக் எடுத்து விஜய் நடிச்சாரு. ஆனா அதுல பாலையாவோட நடிப்பு தான் ரொம்ப சூப்பர். இந்த கேரக்டரும் அவருக்கு உரிய கேரக்டர். அவருக்கோட டைலாக்ஸ், அந்த ஸ்கூல் டைலாக்ஸ் எல்லாம் அவர் சொல்றது ரொம்ப அருமையா இருந்தது. அது விஜய்க்கு எடுபடலை. விஜய் இந்த படத்தை முழுக்க வேறொரு ரீதியில் அரசியல் படமா எடுத்திருந்தாருன்னா அவருக்கு இன்னும் ரசிகர்களும் பார்க்கிறவங்களுக்கு சந்தோஷமும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி குறையா நினைச்சீங்கன்னா என்னை குற்றம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவ்யூக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.